நாங்க சொன்னது இல்லப்பா ஃபர்ஸ்ட் டார்கெட் நீ. ஏன்னா எனக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் ரெண்டாவது. நான் எனக்கு தேவை 0ல இருக்கிற 3 பேர். இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே. அங்க பாருங்கண்ணா. இப்போ எனக்கு ஸ்ட்ரென்த்ல 5 பேர் வேணும். எனக்கு 5 பேர் வேணும். அப்பதான் ஸ்ட்ரென்த்தா விளையாட முடியும். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? எனக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் ரெண்டாவது. ஏன்ட்ட என்ன சொன்ன? அப்பதான் ஸ்ட்ரென்த்தா விளையாட முடியும். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. விஷால கூப்பிட்ட உடனே அருணும் வந்துட்டாரு அப்படின்னு நான் சொல்லல. விஷால்னா அருண் அங்க இருந்தா சரியா மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க விஷால தனியா கூப்பிட முடியாது. விஷால கூப்பிடனா அருண் ஒரு பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நீ தோத்துறன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசாத. தப்பா பேச. இல்ல நீ 14 கரெக்டா கட்டுவிட்டா. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 86 அண்ட் எபிசோட் 87 ஓட ரிவ்யூ தான். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி விஷ் யூ ஆல் a very happy and prosperous new year. இந்த வருஷம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தெரிவிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் பயங்கரமான ஒரு வருஷமா இருக்கும். எஸ், சேம் டு யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சார் லெட்ஸ் ஸ்டார்ட் தி பார்ட்டி சார். பாட்ட போடி பட்டே கலப்பு. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது டிக்கெட் ஃபினாலே உடைய செகண்ட் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ்க் உடைய பேர் வந்து நெருப்பு குழி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கார்டன் ஏரியால எல்லாரோட போட்டோஸையும் ஒரு பக்கம் ஹேங் பண்ணிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு சுத்திலும் ஒரு பெல்லும் வச்சிருக்காங்க. அந்த பக்கத்திலே அந்த போட்டோவை எரிக்கிறதுக்கு ஒரு பிட்டும் ஃபயர் கன்னும் வச்சிருக்காங்க. அதன் அருகே ஒரு ஃபயர் பிட்டும் ஃபயர் கன்னும் வைக்கப்பட்டுள்ளது. என்ன டாஸ்க் அப்படின்னா, பஸர் அடிச்ச உடனே யார் இந்த கேம்ல இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்களோட போட்டோஸை போய் எடுத்துட்டு நேரா போயிட்டு அந்த சுத்தில எடுத்து பெல்ல அடிச்சிடணுமா. பெல்ல அடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் ரீசன் என்னன்ற மாதிரி கேட்பாப்ல. ரீசன் சொன்னதுக்கு அப்புறமா எரிச்சிடணும். சோ யாரோட போட்டோவை எரிக்கிறாங்களோ அவங்க அந்த கேம்ல இருந்து எவிக்ட் ஆயிருவாங்கன்றது தான் கேம். கடைசியில யார் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இதுல வந்து மொத்தமா 10 ரவுண்ட் நடக்க போகுது. இந்த 10 ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் 5 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எந்த விதமான பாயிண்ட்ஸும் வராது. கடைசியா ஒருத்தர் வராரு பாத்தீங்களா, அவருக்கு 5 பாயிண்ட், அதுக்கு முந்தினவங்களுக்கு 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வரக்கூடிய அந்த 5 பேருக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இறுதியாக எரிக்கப்படும் போட்டோவில் இருக்கும் நபருக்கு 5 பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த டாஸ்க் வந்து ஒரு பிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கிறதுனால பிக் பாஸ் ராணவ் கிட்ட உன்னால விளையாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. ராணவமே நான் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே சரி ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட் இப்போ ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பஸர் அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்படி தீ மாதிரி போயிட்டு முத்துபுரன் ராணவோட போட்டோ எடுத்துட்டு போய் பில் அடிச்சிட்டாப்ல. அண்ட் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி 2 பாயிண்ட் வாங்கி வச்சிருக்காப்ல, கையில இன்ஜுரி வேற இருக்கு, அவருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால பல பேர் பார்த்து விளையாட வேண்டியதா இருக்கு. அண்ட் அவர் ஓடும் போது பல பேருக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பல காரணங்கள் இருக்கிறதுனால ராணவ் எவிக்ட் ஆகணும்ன்ற மாதிரி நினைச்சேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ராணவ் தூக்கி வெளியே உட்கார வச்சிட்டாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட்லயுமே முத்துக்குமரன் தான் செம ஸ்பீடா போயிட்டு அருண் பிரசாதோட போட்டோவை எடுத்து பெல்லியை அடிச்சிட்டாப்ல. அண்ட் அருண் பிரசாத்துக்கு என்ன ரீசன் கேட்கும்போது அருண் பிரசாத் 2 பாயிண்ட் வச்சிருக்காப்ல. அண்ட் அவருமே ஏன் போட்டோவை எடுப்பாருன்ற பயம் எனக்கு இருக்கு, அதனால அவர் போட்டோ நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எரிச்சு ராணவ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அண்ட் அருண் பிரசாத் செகண்ட் ரவுண்ட்னு சொல்லிட்டு 2 பேருமே முத்துக்குமரன் எவிக்ட் பண்ணி விட்டாப்ல. நான் இந்த கேம்ல இருந்து வெளியேறாம இருக்கிறதுக்காக அருண் இந்த கேம்ல இருந்து வெளியேற்றேன் பாஸ். ஆனா தேர்ட் ரவுண்ட்ல ரயன் அப்படியே மின்னல் வேகத்துல போயிட்டு முத்துபுரன் போட்டோவை ஃபர்ஸ்டாவே எடுத்துட்டாப்ல. எடுத்துட்டு வர வழியில கம்பியில அடிச்சு டமார்னு கீழே விழுந்துட்டாப்ல. விழுந்தாலுமே மறுபடியும் எஞ்சிட்டு வந்து ஒரு வழியா பெல்ல அடிச்சிட்டாப்ல. அடிச்சிட்டு போய் சுருண்டி கீழே விழுந்துட்டாரு. அண்ட் பிக் பாஸே வாப்பா மெடிக்கல் ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாரு. ஏன்னா பயங்கரமான இன்ஜுரி போல இருக்கு. அந்த கம்பியில டம்முன்னு அடிச்சு விழுந்தாப்ல. ரயான் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. அண்ட் ரயன் வந்து மெடிக்கல் ரூம்ல இருக்கும்போது ஜாக்லினும் மஞ்சரி போயிட்டு முத்துக்குமரன்ட்ட நீ இருக்கடா பவித்ரா போட்டோ எடுத்த, நீ விஷால் போட்டோ எடு பண்ற மாதிரிடா யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இல்ல பவித்ராவும் டஃப்பான பிளேயர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே ரயன் தான் விஷால் போட்டோ 2 ரவுண்ட்ல எடுத்தான். சோ 3வது ரவுண்ட்லயே அவன் விஷால் போட்டோ தான் எடுப்பான்ற மாதிரி நான் நினைச்சேன். அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் இன்னொரு பக்கம் ரயன் மெடிக்கல் ரூம்ல இருந்து வந்துட்டு முத்துக்குமரன் பயங்கர ஃபாஸ்டா இருக்காப்ல. இப்படியே விட்டா என்னையே அவுட் ஆக்கிடுவார் அப்படிங்கிறதுனால தான் அவுட் ஆக்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேர்ட் ரவுண்ட்லயே முத்துக்குமரன் அவுட் ஆகி வெளியே குறைச்சிட்டாங்க. எந்தையும் அவர் எலிமினேட் பண்ணிருப்பாரு இதுக்கு மேல விட்டு இருந்தா. அண்ட் அதுக்கப்புறமா டாஸ்க்ல பிரேக் விட்டோடனே முத்துக்குமரனுக்கு வந்து புலம்பிட்டு இருந்தாப்ல, சை 3வது ரவுண்ட்ல அடிச்சு உட்கார ஸ்டாக்லயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே பக்கத்துல இருந்த விஷாலுக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுக்குறாப்ல. அதாவது நான் எங்க நின்று ஓடணுன்றதை பார்த்தல, அங்க நின்று ஓடாதான் சீக்கிரம் உன்னால போக முடியும், சீக்கிரம் போயிட்டு நீ போட்டோ மட்டும் எடுத்துட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் ஈஸியா நீ பில் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்னு நீ அடுத்தவன் போட்டோ எடுக்கணும் இல்ல ஓன் போட்டோ எடுக்கணும், இது ரெண்டு நீ என்ன பண்ண போறன்றது ஓன் புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சில ஐடியாஸும் கொடுத்தாப்ல. அதாவது அடுத்தவன் அவுட் ஆகணும் அப்படின்னா அடுத்தவன் போட்டோ எடு, ஒன்னு நீ சேவ் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா ஓன் போட்டோ மட்டும் எடுத்து நீ சேவ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸையும் கொடுத்து அனுப்பிச்சாப்ல. உன் போட்டோ எடுத்து நீ சேவ் பண்ணிக்கிறனால புத்திசாலித்தனம். அந்த முத்துக்குமரன் ஐடியா கொடுத்து அனுப்பிச்சாப்ல. அடுத்த ரவுண்ட்லயே ரயன் போயிட்டு விஷாலுடைய போட்டோவையும் எடுத்து பெல் அடிச்சு விஷால் என் போட்டோவை எடுத்து வரன்ற மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு விஷாலையும் எவிக்ட் பண்ணி வெளியே உட்கார வச்சிட்டாப்ல. அவர் இருந்தா என்னோட போட்டோ எடுத்துருவாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவரோட போட்டோ எடுத்தேன். சோ இப்போதைக்கு 4 பேர் வெளியே போயிட்டாங்க. கடைசியா இப்போ ஒருத்தர் மட்டும் தான் வெளியே போகணும். இவரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற 5 பேருக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. சோ இந்த ரவுண்ட்ல யார் வெளியே போறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பாயிண்ட்
கிடைக்க போறது இல்லன்ற மாதிரி இருக்குது. இந்த சுற்றுக்கு பிறகு நிக்கிற எல்லாருக்குமே மதிப்பெண் உண்டு. ஆல்ரெடி இந்த டாஸ்க்ல 4 மேல் கண்டஸ்டன்ட்ஸ் எவிக்ட் ஆகி வெளியே உட்கார்ந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த டாஸ்க்ல இருக்கிற 2 மேல் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஒன்னு ரயன் இன்னொரு தீபக். சோ இந்த ரவுண்ட பொறுத்தவரைக்கும் ரயன் வந்து தீபக்கோட போட்டோவையும் தீபக் வந்து ரயனுடைய போட்டோவையும் தான் எடுக்க போறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க 2 பேர்ல யார் ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான பாயிண்ட்ஸ், அதாவது 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேம் போயிட்டு இருந்துச்சு. சோ இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே நேரா ரயன் போயிட்டு தீபக்கோட போட்டோவை எடுத்து பில்லி வந்து அடிச்சாப்ல. அவர் சீக்கிரமா எலிமினேட் ஆயிட்டா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தான் எடுத்தேன். சோ தீபக் இந்த ரவுண்ட்ல இருந்து வெளியே போனதுனால இப்போதைக்கு மீதி இருக்குது மொத்தமே 4 ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான். சௌந்தர்யா, ஜாக்லின், மஞ்சரி அண்ட் பவித்ரான்னு சொல்லிட்டு சோ இவங்க 4 பேரை விடவும் ரயன் பயங்கர ஃபாஸ்ட்ன்றதால கண்டிப்பா ரயன் தான் இந்த டாஸ்க்ல ஜெயிக்க போறாருன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரயன் வந்து சம ஸ்பீடா போயிட்டு மஞ்சரியோட போட்டோ எடுத்து மஞ்சரி வந்து மென்டலி அண்ட் பிசிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எரிச்சிட்டாப்ல. ஆனா மஞ்சரி இந்த கேம்ல இருந்து எவிக்ட் ஆயிருந்தாலுமே ஸ்கோர் போர்ட்ல அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. மஞ்சரி உங்களுக்கு ஒரு மதிப்பெண். அண்ட் இந்த டாஸ்க்ல மறுபடியும் ஒரு பிரேக் உடனே ஜாக்லின் போயிட்டு பவித்ரா சொன்னாங்க இந்த கேம் நான் சேஃபா ஆடணும்னு நினைச்சேன், சேஃபா ஆடிட்டு போயிருவேன். ஆனா அடுத்ததா ஓம் போட்டோ தான் எடுக்க போறான்ற மாதிரி நல்லா தெரியுது. ரயன் இவ்வளவு ஸ்பீடா இருக்கான் அப்படிங்கிறதுக்காக இந்த கேம் வந்து இதே ஃபார்மட்ல போகணுன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பவித்ரா சொன்னாங்க சரி ஓகே ரயன்ட்ட போய் நீ அடுத்த யார் போட்டோ எடுக்கிறன்ற மாதிரி கேட்டலாம். அவன் யாரை எடுக்க போறேன்னு சொல்றானோ அவங்க 2 பேரும் மட்டும் போராடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஜாக்லின் சொன்னாங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அவன் இருக்கிற ஸ்பீடுக்கு யாராலையும் போக முடியாது. நான் என்ன பண்றேன் ரயனை பிடிச்சி பிளாக் பண்ணிக்கிறேன், நீ என்ன பண்ணு ரயனுடைய போட்டோவை எடுத்து கொண்டு போய் எரிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம 3 பேர் இருப்போம்ல, நம்ம 3 பேர்ல யார் ஜெயிக்கிறன்றது நம்ம கூட மோதி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பவித்ரா வந்து யோசிச்சுட்டு சரி ஓகே அப்ப இது சௌந்தர்யாட்டி சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சௌந்தர்யா சொன்னா நீ போய் சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அண்ட் பவித்ரா போயிட்டு சௌந்தர்யா சொல்லும்போது அப்படியே அவ பிடிச்சிக்கிறாளா, சரி ஓகே அவ வந்து ரயனை பிடிச்சிக்கிறா அப்படின்னா நம்ம 2 பேருமே ரயன் போட்டோ எடுக்க போவோம், யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோமோ எடுத்து வந்து ரயன் அவுட் ஆக்கிடலாம், அதுக்கப்புறம் 3 பேர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. பிளாக் பண்ண போறேன்னு கன்ஃபார்ம் சொல்லிட்டாலாம், ரயன் எடுக்கிறது தான் என்னோட கேம். ஓகே இவங்க 3 பேரும் பிளான போட்டு அப்படி என்னதான் பண்ண போறாங்கன்றத பார்க்கிறதுக்கு நானுமே பயங்கர ஆர்வமா இருந்தேன். பஸ்ஸர் அடிச்ச உடனே ஜாக்லின் ஒரு பாஞ்சு ரயனை பிடிச்சிட போறாங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா பஸ்ஸர் அடிச்ச அடுத்த செகண்ட் ரயன் குடுகுடுன்னு ஓடி போய் போட்டோவை எடுத்து அந்த ஹேமரையும் எடுத்துட்டாப்ல. பட் ஜாக்லினும் பவித்ராவும் பிளாக் பண்றதுக்காக போய் நின்னுட்டாங்க. ஒரு பக்கம் ஜாக்லின் ரயனை பிடிக்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பவித்ரா வந்து அந்த பெல்ல வந்து மறைச்சு நின்று இருந்தாங்க. பட் இருந்தாலும் உள்ள போந்து அந்த பெல்ல வந்து அடிச்சிட்டாப்ல. அண்ட் அவர் கையில எடுத்தது பவித்ரா போட்டோ அப்படிங்கிறதுனால இந்த ரவுண்ட்ல பவித்ரா வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. பட் பவித்ரா எவிக்ட் ஆனாலும் 2 பாயிண்ட்ஸோட எவிக்ட் ஆயிருக்காங்க. பவித்ரா 2 மதிப்பெண்கள். அண்ட் வழக்கமாவே பவித்ரா அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா யாரு மேலேயாச்சும் ஏதாச்சும் பழிய போடணும் அப்படிங்கிற மாதிரி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இப்பயுமே நான் தான் அவனை பிடிக்கிறதுக்காக போனேன்ல, நீங்க யாராச்சும் போயிட்டு ரயனுடைய போட்டோவை எடுத்து வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்ப சௌந்தர்யா சொன்னாங்க ஏமா அவன் ஹேமரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டானமா, நம்ம போட்டோ மட்டும் வச்சு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஒரு நியாயமான கேள்வி தானே. சரி ஓகே என்ன பண்றது தெரியாம ஓகே ஓகே நீங்க எதை சொல்றீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க கையில இருந்தது. அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த ரவுண்ட்ல ரயன் போயிட்டு சௌந்தர்யாவுடைய போட்டோ தான் எடுத்தாப்ல, ஜாக்லினுடைய போட்டோ விட்டோன்ட்டாப்ல. பட் இருந்தாலும் சௌந்தர்யாவும் ஜாக்லின் சேர்ந்து பயங்கரமா பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்களா. அப்ப ரயன் யோசிச்சாப்ல சரி ஓகே ஜாக்லின் இந்த கேம்ல இருக்கிறது தான் வந்து டேஞ்சர், சோ ஃபர்ஸ்ட் ஜாக்லின் அவுட் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுடைய போட்டோ போட்டு ஜாக்லின் போட்டோ எடுத்து வந்துட்டாப்ல. அண்ட் ஹேமரி அவர் கையில தான் வச்சிருந்தாப்ல. முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் பிளாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, இவ்வளவு போராடி பார்த்தாங்க. பட் இருந்தாலும் மனுஷன் கையை உள்ள விட்டு அந்த பெல்ல அடிச்சிட்டாப்ல. சோ இந்த ரவுண்ட் வந்து ஜாக்லின் எவிக்ட் ஆயிட்டாங்க. எவிக்ட் ஆனவும் 3 பாயிண்ட்ஸோட எவிக்ட் ஆயிருக்காங்க. ஜாக்லின் 3 மதிப்பெண்கள். Thank you Big Boss. லாஸ்ட் ரவுண்ட்ல சௌந்தர்யா வெர்சஸ் ரயன் அப்படி போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்ச உடனே ரயன் குடுகுடுன்னு போய் சௌந்தர்யாவுடைய போட்டோ எடுத்தாப்ல. பட் சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, இவங்க கூட போட்டி போட்டு போட்டோ எடுக்க முடியாது, நம்ம நேரா போயிட்டு சுத்தில எடுத்துலாம் சொல்லிட்டு சுத்தில எடுத்து கையில வச்சுட்டாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட ஏய் நீ ஓடி போயிட்டு ரயனுடைய போட்டோ எடுத்து பெல் அடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து க்ளூ கொடுத்த உடனே சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, ரயன் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஓடும்போது ரயன் போயிட்டு ரயனுடைய போட்டோவையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டாப்ல. ஸோ இப்போ ரயன் கையில் 2 போட்டோ இருக்கிறதுனால 2 போட்டோ நீ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வெளியே ஜாக்லின் பக்கம் கத்துறாங்க. இன்னொரு பக்கம் மஞ்சரி வந்துட்டு ஆர்டர் அப்படி போகக்கூடாது, ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் சுத்தியில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, சௌந்தர்யா போயிட்டு ரயன் கிட்ட போட்டோ பிடுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட போகும்போது ரயன் என்ன பண்ணாப்ல சௌந்தர்யா சுத்தியில் பிடிக்கிட்டு போய் அடிச்சிட்டாப்ல. ஸோ சௌந்தர்யா இந்த கேம்ல இருந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே ரயன் தான் இந்த கேம்ல வந்து வின் பண்ணிருக்காப்ல. சோ இப்போதைக்கு ஸ்கோர் போர்ட்ல ரயன் தான் 5 பாயிண்ட்ஸோட லீடிங்ல வந்துட்டாரு. அண்ட் செகண்ட் லீட்ல சௌந்தர்யா 4 பாயிண்ட்ஸோட லீடிங்ல வந்துட்டாங்க. வாழ்த்துக்கள் ரயான், இந்த டாஸ்கில் முதலிடம் 5 மதிப்பெண்கள். அதுக்கப்புறம் முத்துப்புறம் வந்து தீபக் சொல்லிட்டு இருந்தாப்ல, இதுக்கப்புறம் மூளைக்கு தானே வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தீபக் சொன்னாப்ல அப்பனா நான் வேலைக்கு ஆக மாட்டேன்டா, உங்க அளவுக்கு என்னால கிரியேட்டிவிட்டிலாம் யோசிக்கவே முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்ப முத்துப்புறம் யாரையோ பத்தி பேசுறாருன்னு தெரிஞ்சு, ஆனா யாரை பத்தி பேசுறாருன்னு தான் கிளியரா தெரியல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம என்ன யோசிக்கிறோம்,
மக்கள் ஓட்டு போட்டு அது மூலியமா ஃபினாலேக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க யாரா என்னெல்லாம் நாமினேஷன்ல கொண்டு வரதுக்கு, நான் நாமினேஷனை ஸ்கிப் பண்ணி டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி நான் ஃபினாலே வரதுக்கு போவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாத்தியா. அதுக்காகவே நான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்றேன், நான் ஃபைனல்ஸுக்கு போறேன், அங்க போயிட்டு நான் மக்களை சந்திச்சு அங்க நான் ஓட் பேங்க்ல ஓட்டை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. கடைசி வரைக்கும் முத்துக்குமரன் இந்த மேட்டர் வந்து யாரு சொன்னா, இவர் யாருக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெளிவா சொல்லவே இல்லை. ஈவன் ஸ்டார்டிங்ல அந்த பேரை சொல்லும்போது கூட அந்த மைக்கெல்லாம் கீழே இறக்கி விட்டு யாருக்கும் கேட்காத மாதிரி ரொம்ப சேஃபா தான் சொன்னாப்ல. ஒருவேளை அதெல்லாம் நீங்க டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அவர் யாரை பத்தி சொன்னார்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் நாமினேஷன்ல வராம இருக்கணும்ங்கறத நான் டிசைட் பண்ணுங்கற வெறி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் இதே டாஸ்க் கூடிய செகண்ட் லெவல் வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 5 பேருக்குலாம் பாயிண்ட்ஸ் கிடையாது, கடைசியா வரக்கூடிய 3 பேருக்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்றபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் லாஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் மட்டும் தான் ப்ளே பண்ணாங்க. பட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் முத்து என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்து அறிவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாருன்னு தெரியல, ஒரு டீம் அலைன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 5 பேர் கொண்ட குழுவா வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. அந்த 5 பேர் கொண்ட குழு யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முத்துக்குமரன், தீபக், விஷால், அருண் அண்ட் வந்து ராணவன் சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய 5 ஆம்பளை பசங்களும் சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டாங்க. போட்டோ எடுக்கிறது இருக்குல்ல, சுத்தியில எடுக்கிறதுக்கும் சண்டைக்கு ஆள் வரும். அண்ட் ஒரு பக்கம் இந்த 5 பேர் டீமா ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால மீதி இருக்கிற 5 பேர் டீமா ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதுல ரயனை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே பொண்ணுங்க தான். ரயன், ஜாக்லின், மஞ்சரி, பவித்ரா அண்ட் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுல குறிப்பா முத்துக்குமரன் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, பாயிண்ட்ஸ் இல்லாதவன் பாயிண்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அப்படி பார்க்கும்போது 3 பேருக்கு தான் பாயிண்ட்ஸே வரல ஸ்கோர் போர்ட்ல. அது யாருன்னா முத்துக்குமரன், விஷால் அண்ட் தீபக். இவங்க 3 பேர் மட்டும் சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஆனா 5 ஆம்பளை பசங்க சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிட்டு ஆப்போசிட்ல ஃபுல்லா லேடிஸை விடுறது வந்து ஒரு ஃபேரா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கு ஆரம்பத்திலே வந்துச்சு. முத்துக்குமரன் சொல்ற பாயிண்ட்ஸ் படியே வந்தா கூட முத்துக்குமரன் என்ன சொல்றாப்ல, லீஸ்ட் பாயிண்ட்ன்றாப்ல. ஆனா அருண் அண்ட் ராணவ் இவங்க 2 பேருக்குமே ஆல்ரெடி 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா மஞ்சரிக்கு 1 பாயிண்ட் தான் இருக்கு. அதே 2 பாயிண்ட்ஸோட பவித்ராவும் இருக்காங்க. சோ இந்த 2 கேர்ள்ஸ் இந்த பக்கம் எடுத்துட்டு இந்த 2 பாய்ஸ் அந்த பக்கம் அமிச்சிருந்தாங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமே. ஏன் இத முத்துக்குமரன் யோசிக்கவே இல்ல, ஏன் இவர் டீம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிட்டார் அப்படிங்கிற டவுட் எனக்கு ஸ்டார்டிங்லயே வந்துச்சு. பாயிண்ட்ஸ் 5 பேருக்கு இல்ல 3 பேருக்கு. முதல்ல அந்த முத்துக்குமரன் டீமோட அலைன்ஸ்ல வச்சிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ரயனை தூக்கணும். ஏன்னா ரயன் வந்து பயங்கர ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கான். சோ ரயனை தூக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீக் ஆயிருவாங்க. அப்புறம் ஒரு ஆளா தூக்கிடலாம். எல்லாரும் வெளியே போயிட்டு நம்ம டாப் 5 வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பியூரா இண்டிவிஜுவல் பிளேயர் ஆயிரலாம். நமக்குள்ள அலைன்ஸ் வச்சுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அண்ட் ஒரு ஆள் போயிட்டு போட்டோ எடுக்கணும், ஒரு ஆள் போயிட்டு சுத்தில எடுக்கணும். அப்பதான் ஈஸியா கேம் முடிக்க முடியும்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து அருண் நான் போட்டோ எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இந்த பக்கம் விஷால் நான் சுத்தில பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யார் போட்டோ யார் சுத்தி? நான் போட்டோ எடுக்கிறேன். நீ என்ன சொல்ற விஷால்? சுத்திலுக்கு போறேன். அண்ட் அப்படி ஒரு பக்கம் ரயன் டீமோட டிஸ்கஷன்ல ரயன் சொன்னாப்ல, சௌந்தர்யா, மஞ்சரி, ஜாக்லின் நீங்க 3 பேர் போயிட்டு போட்டோ பாத்துக்கோங்க, நான் போயிட்டு சுத்தில எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டுட்டாங்க. பிளான் எல்லாம் பயங்கரமா தான் இருந்துச்சு. ஆனா கடைசியா போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது அப்படி சொல்லிட்டு ஓகே ஓ அப்படிட்டு ஒரு பண்ணாங்க பாருங்க, அதுதான் லைட்டா இடிச்சிச்சு எனக்கு. அப்புறமா செகண்ட் லெவலுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க பிளான் பண்ண மாதிரி விஷால் வந்து சுத்தில எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடும்போது ரயன் என்ன பண்ணாப்ல, கொடுன்னு ஓடி வந்து அந்த சுத்தில எடுத்துட்டாப்ல. ஆனா அந்த டீம் கிட்ட போட்டோ மாட்டிடுச்சு, சுத்தில கிடைக்கல. தீபக் வந்து சுத்திலங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கும்போது ரயன் எடுத்து ஓட்டானா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. சோ எல்லாரும் கொடுன்னு ஓடி போய் ரயன் மேல ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ரயன் என்ன பண்ணாப்ல, மஞ்சரி கிட்ட பாஸ் பண்ணிட்டாங்க. மஞ்சரி கிட்ட போனோடனே எல்லாரும் மஞ்சரி மேல ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சரி வந்து ஜாக்லின் கிட்ட கொடுத்தாங்க. ஜாக்லின் கிட்ட போனோடனே எல்லாரும் ஜாக்லின் மேலே ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல விஷால் என்ன பண்ணாப்ல, விஷாலும் தீபக்கும் சேர்ந்து அந்த சுத்தில எடுத்து முத்து கையில கொடுத்த உடனே முத்துக்குமரன் போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பெல் அடிச்சாப்ல. அந்த முத்து கையில யார் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பிளான் பண்ண மாதிரி ரயனுடைய போட்டோ இருந்துச்சு. சோ இந்த டீம் பிளான் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த டீமுடைய ஸ்ட்ராங் பிளேயரான ரயனை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே உட்கார வச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த டீம் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஈஸியா அடிச்சிருவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸ்கோர் போர்டுல மத்தவங்களும் முன்னிலையில வரணுங்கிறதுக்காக ரயானை முதல்ல அவுட் பண்ணோம் பாஸ். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனோடனே இவங்க பிளான் பண்ண மாதிரி விஷால் கொடுன்னு ஓடி போய் அந்த சுத்தில எடுத்தாப்ல. முத்துக்குமரன் போட்டோ எடுத்தாப்ல. இப்போ போட்டோ சுத்தில 2 கிடைச்சிச்சு. ஆனா இந்த என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆப்போசிட் டீம் வந்து பெல்ல வந்து மறைச்சிட்டாங்க. பெல்ல வந்து விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சுத்தி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராணவ் கையை உள்ள விட்டானா மஞ்சரி ராணவ் கையை பிடிச்சி அமுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. ராணவ் கை வலிக்குது கத்துனா, கை வலிக்குதுன்னா வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. மஞ்சரி நினைச்சிட்டாங்க போல அந்த இன்ஜூரான கை வலிக்குதுன்ற மாதிரி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டானா, இன்ஜூர் ஆகாத கை தான் உள்ள மாட்டிக்கிச்சு, அதை விடுங்கன்னு அவன் கத்திட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி ஓகே நான் வந்து தெரியாம இன்ஜூரான கை நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது முத்துக்குமரன் போயிட்டு அந்த சுத்தில வாங்கி பெல்ல வந்து அடிச்சாப்ல. சோ செகண்ட் ரவுண்ட்ல இவங்க பிளான் பண்ண மாதிரியே மஞ்சரி வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட விளையாட்டு ரொம்ப வலிமையாவும் இருந்தது. படத்தை வெளியே எடுத்திருக்கோம் பாஸ். அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனோடனே முத்துக்குமரன் போயிட்டு சுத்தில எடுத்தாப்ல. அருண்பிரசாத் போயிட்டு போட்டோ எடுத்து வந்துட்டாப்ல. பட் இது வாட்டி பவித்ராவும் ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பெல்ல நடுவுல வச்சு 2 பேரும் இப்படி ஒட்டி நின்னுக்கிட்டாங்க.
பெல் கண்ட இடத்துல கிடக்குதா, இவங்க கையை விட்டு கூட எடுக்க முடியல, என்னமா இப்படிலாம் பண்ணி என்னமா பண்றது அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்தாங்க. 2 பேரும் நகர மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நகட்டி கொஞ்சம் அந்த பெல்லை வெளியே எடுத்து முத்துக்குமரன் கையில கொடுத்த உடனே முத்துக்குமரன் பெல் அடிச்சாப்ல. சோ தேர்டா இவங்க பிளான் பண்ண மாதிரி ஜாக்லினை எவிக்ட் பண்ணி வெளியே உட்கார வச்சிட்டாங்க. லெவல் 1ல அவங்க 3 புள்ளிகள் எடுத்து முன்னிலையில் இருக்கறனால அவங்கள அவுட் பண்ணனும்னு நினைச்சோம் பாஸ். சோ இப்போ கேம் அப்படியே குறைஞ்சி எங்க வந்துருச்சு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க டீம்ல 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆப்போனன்ட் டீம்ல வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. சோ 5 vs 2 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது முத்துக்குமரனுக்கு லைட்டா உறுத்த ஆரம்பிச்சிச்சு போல. இது வந்து கொஞ்சம் அன்ஃபேர் கேம் மாதிரி தெரியுது, நம்ம சௌந்தர்யா மட்டும் முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பார்க்கும்போது ஃபேர் கேம் எவ்வளவு லேட்டா வருது பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சவுண்ட மட்டும் மிஸ்டேக் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வழக்கம் போல தான் முத்துக்குமரன் போயிட்டு சுத்தில எடுத்தாப்ல, அரும்புசாத் போயிட்டு போட்டோ எடுத்தாப்ல. ஆப்போனன்ட் டீம்ல சௌந்தர்யா அண்ட் பவித்ரா 2 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால பெருசா அவங்களால மெனக்கிடவே முடியல. ஈஸியா போட்டோ எடுத்து பெல் அடிச்சு சௌந்தர்யா வந்து எவிக்ட் பண்ணி வெளியே உட்கார வச்சிட்டாங்க. அண்ட் இப்போ 5 vs 1 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு இல்லையா. இப்போ என்ன சொன்னாப்ல முத்துக்குமரன், இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. அந்த இண்டிவிஜுவல் கேமே கொஞ்சம் இப்போ மாடிஃபை பண்றாப்ல. ஒருத்தர் மட்டும் பவித்ரா கூட ஆடட்டும், மீதி எல்லாருமே போயிட்டு அவங்கவுங்க போட்டோஸையும் எடுத்துக்கிட்டோம், யாரும் பெல்லு கிட்டலாம் போய் தடுக்கலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எல்லாரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அந்த ஒரு ஆள் யாரும் ஜெயிக்கும் போது அரும்புசாத் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அப்ப பிக் பாஸ் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாப்ல, இதுக்கப்புறம் யாருமே அவங்கவுங்க போட்டோஸ் அவங்களே எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அப்ப மாறி போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்ச உடனே அரும்புசாத் குடு ஓடி போய் பவித்ராவுடைய போட்டோ எடுத்து பெல் அடிச்சு பவித்ரா வந்து எவிக்ட் பண்ணிட்டாப்ல. 2 பாயிண்ட்ஸ் எடுத்து முன்னிலையில இருக்காங்க, அவுட் பண்ணலாம்னு சொல்லி அவங்களோட போட்டோ நான் எடுத்திருக்கேன். அண்ட் வழக்கமா முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேமா இருந்தாலும் ஃபேரா ஆடுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. ஈவன் அரும்புசாத்துமே இந்த கேமை எப்படி ஃபேரா ஆடலாம் ட்ரை பண்ணலாமே யோசிக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாப்ல. ஆனா இப்போ அந்த 5 பேர் சேர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறி ஆப்போனன்ட் டீமை வீக்கா வச்சு ஒரு அன்ஃபேரான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா. அதை பத்தி ஜாக்லின் மஞ்சரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் சொன்னாங்க ஈக்குவலா பிரிச்சு போட்டு ஒரு கேம் ஆடி இருக்கலாமே, எதுக்கு இப்படி வந்து அன்ஃபேர் கேம் ஆடுறாங்க, ஜஸ்டிஸ்லாம் பேசுவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மஞ்சரி என்ன சொன்னாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ரயன் அவுட் ஆனதுக்கு அப்புறமாச்சு பிரிச்சு போட்டு ஆடி இருக்கலாமே, அது கொஞ்சம் ஃபேரா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. உண்மையிலேயே இங்க ஜாக்லின் மஞ்சரி கேட்டதுல ரொம்ப ஃபேரான ஒரு क्वेश्चन தான் இருந்துச்சு. எனக்கு ரயான் அவுட் பண்ண பிறகு காமனா விளையாடுங்க. அண்ட் முத்துக்குமரன் டீம் பிளான் பண்ண மாதிரி இவங்க எல்லாரும் டாப் 5ல வந்ததுனால இதுக்கு அப்புறம் யாரும் யார் கூடயும் அலைன்ஸ்லாம் வச்சு விளையாட கூடாது, எல்லாரும் பியூரா இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்ச உடனே எல்லாரும் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே போட்டோ நோக்கி ஓட ஆரம்பிச்சா ராணா மட்டும் என்ன பண்ணாப்ல, நம்மளால அவ்வளவு ஃபாஸ்டா போட்டோ கிட்ட போக முடியாது, நம்ம நேரா போயிட்டு சுத்தில எடுத்து கையில வச்சுக்கலாம் சொல்லிட்டு அந்த மனுஷன் சுத்தில எடுத்து கையில வச்சிட்டாப்ல. இன்னொரு பக்கம் போட்டோ எடுக்க போனவங்க அரும்புசாத் முத்துக்குமரனோட போட்டோவையும் முத்துக்குமரன் அருண் போட்டோவையும் எடுத்தாங்க. ஆனா யார் ஃபர்ஸ்டா வந்து சுத்தில கிட்ட ரீச் ஆனாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரும்புசாத் தான் ரீச் ஆனாப்ல. ஆனா சுத்தில யார் கையில இருக்கு, ராணவ் கையில. இப்போ ராணவ் என்ன பண்றாப்ல, என் போட்டோ உன் கையில இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்றாப்ல. அப்ப அரும்புசாத் ஃபர்ஸ்டா வந்திருக்காரு, அரும்புசாத் கையில முத்துக்குமரனுடைய போட்டோ இருக்கிறதுனால முத்து 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்திக்கிட்டே என்ன பண்றாப்ல அந்த சுத்தில வந்து அரும்புசாத் கையில கொடுத்துறாரு. அரும்புசாத்தும் பெல்ல அடிச்சிடறாப்ல. ஆனா முத்துக்குமரன் வந்து பார்த்துட்டு ஏய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து நின்னுட்டாப்ல. முத்து அடிச்சாச்சு. இது எல்லாமே நடந்து முடிஞ்சது அப்புறம் முத்து வந்து ராணவ் கிட்ட நீ கூட பெல் அடிச்சே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ராணவ் சொன்னாப்ல நான் பெல் அடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்ப அருண் வந்து நான் தான் பெல் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அருணை பார்த்து இது வந்து ஃபேரான கேமா தெரியுதா அருண் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. இதுல என்ன ஃபேரான கேமா இருக்கு அன்ஃபேரான கேமா இருக்கு, ராணவ் போயிட்டு அந்த சுத்தில எடுத்து கையில வச்சுக்கிட்டாப்ல. இப்போ வந்து அரும்புசாத் கையில ராணவுடைய போட்டோ இல்ல அப்படிங்கிற காரணத்தினால அருண் கையில அந்த சுத்தில கொடுத்துட்டாப்ல, முத்துவுடைய போட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு அதனால பெல் அடிச்சிட்டாப்ல. முத்துக்குமரன் அவுட் ஆயிட்டாப்ல. அவ்வளவுதானே. என்ன கேம் அருண் நீ ஏன்டா வந்து எடுத்த? அந்த முத்துக்குமரன் ராணவ் பார்த்து நீ விளையாடுறது வந்து அன்எத்திக்கலா இருக்கு, நாட் ஃபேரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் விடும்போது ராணவ் கேட்டாப்ல இதுல என்ன அன்ஃபேரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது திடீர்னு முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் சொல்றாப்ல. அதாவது பவித்ரா மட்டும் இருக்கும்போது என்ன சொன்னார் முத்துக்குமரன் அப்படின்னா யாருமே வந்து அந்த பெல்லு கிட்ட போகாதீங்க, அரும்புசாத்தும் பவித்ரா மட்டுமே இந்த கேம் ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இங்க கொண்டு வராப்ல. நான் என்ன சொன்னேன், யாருமே பெல்லு கிட்ட போக கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, நீ எதுக்கு பெல்லு கிட்ட போன, அது பெல்லு கிட்ட போனது மட்டும் இல்லாம அதை எடுத்து நீ எதுக்கு அரும்புசாத் கிட்ட கொடுத்த, நீங்க 2 பேரும் ஒரு அலைன்ஸ் வச்சு தான் அந்த கேமே ஆடுனீங்க அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டாப்ல. அன்எத்திக்கல்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அப்ப ராணவ் சொல்றா இந்த மாதிரி பெல்லு கிட்ட போகணும்ன்ற மாதிரிலாம் நீங்க சொல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அரும்புசாத் கிட்ட நான் சொன்னா இல்லையான்னு கேட்கும்போது அரும்புசாத் ஆமா சொன்னான்டா அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்றாப்ல. பட் அவர் எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா பவித்ரா கிட்ட சொன்னார் இல்லையா, அந்த மேட்டர் வச்சு சொல்லியிருக்காரு தவிர்த்து முத்துக்குமரன் ஒருத்தட்டியா இண்டிவிஜுவலா போயிட்டு சொல்லியிருக்காரு. பட் ராணவ் கிட்ட அவர் பெருசா சொல்லல போல இருக்கு. அதனால ராணவ் வந்து என்கிட்ட சொல்லல அப்படிங்கிறத அவர் கன்ஃபார்மா சொல்றாப்ல. பட் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் மறுபடியும் பேசிட்டு இருக்காப்ல. எனக்கு வருத்தம் இல்ல. அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் இந்த ரவுண்ட்ல இருந்து யார் எவிக்ட் ஆனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அரும்புசாத் முத்துக்குமரன் தான் எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்துக்குமரனுடைய போட்டோவையும் எரிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகணும்னா தீபக் அப்படி வெறித்தனமா ஓடி போய் அரும்புசாத்துடைய போட்டோ எடுத்து வந்து டமார்னு சொல்லிட்டு அந்த பெல்ல அடிச்சிட்டு திஸ் இஸ் ஃபார் யூ முத்து அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்திருந்தாப்ல. அதை பார்க்கும்போது
வெறித்தனமா கேம் ஆடுறது பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதோட இம்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முந்தின ரவுண்ட்ல முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு அநீதி நடந்துச்சு. அதாவது இதுக்கப்புறம் யாரும் ஒரு அலைன்ஸ் வச்சு கேம் விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லியுமே அரும்புசாத்தும் ராணாவும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடி அது மூலியமா முத்துக்குமரன் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டான். அதுக்கு வாங்கி கொடுத்த நீதி தாண்டா இது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்றாப்ல. அதை பார்க்கும்போது தீபக் வந்து என்ன ஏது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு புரிஞ்சிக்காம முத்துக்குமரன் சொன்னதை மட்டுமே கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது மூலியமா ஒரு கேம் ஆடிட்டாரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ மீதி இருக்கிறது மொத்தமே 3 பேர் தான். இந்த 3 பேருக்குமே பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அண்ட் அடுத்த ரவுண்ட்ல விஷால் அண்ட் தீபக் 2 பேருமே பயங்கரமா போட்டி போட்டாங்க. பட் ஆனால் விஷால் போயிட்டு தீபக்குடைய போட்டோ எடுத்து எரிச்சிட்டாப்ல. ஸோ தீபக் வந்து 1 பாயிண்டோட எவிக்ட் ஆயிட்டாப்ல. அண்ட் கடைசி ரவுண்ட்ல விஷால் அண்ட் ராணவ் 2 பேர் தான் இருந்தாங்க இல்லையா. ஸோ விஷால் என்ன பண்ணாப்ல, நேரா ஓடி போயிட்டு சுத்தில எடுத்தாப்ல. சுத்தில எடுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டோவையும் எடுத்துட்டு இந்த ஆர்டர் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சரி ஓகே இப்போ நான் போட்டோ எடுத்தேனா சுத்தில கீழே வச்சிட்டேனா, இப்போ ரெண்டாவது சுத்தில எடுத்தேனா, இப்போ போய் நான் பில் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டு இந்த ரவுண்டுடைய வின்னரா விஷால் வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாப்ல. விஷால் உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். ராணா வந்து செகண்ட் பிளேஸ்ல 2 பாயிண்ட்ஸும் தீபக் வந்து தேர்ட் பிளேஸ்ல 1 பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அண்ட் முத்துக்குமரன் போட்ட ஸ்ட்ராட்டஜி படி முத்துக்குமரன் மட்டும் தான் பாயிண்ட்ஸ் டேபிள்ல இன்னும் பாயிண்ட்ஸ் வாங்கலையே தவிர்த்து விஷால் பாயிண்ட்ஸே வாங்காம இருந்து 3 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாப்ல. அண்ட் தீபக்குமே 1 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அண்ட் சம்பந்தமே இல்லாம ராணா அந்த டீம்ல சேர்த்து விட்டார் பாத்தீங்களா. அதனால ராணாவுக்கு எக்ஸ்ட்ராவா 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சி இப்போ ராணா வந்து 4 பாயிண்ட்ஸ்ல போயிட்டாப்ல. சோ முத்துக்குமரனுடைய ஸ்ட்ராட்டஜி அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் தெரிஞ்சிச்சு. ராணா பண்ண தப்பு தான், எல்லாரும் அப்படி அவுட் ஆகணும்னு நினைக்கல. அண்ட் ஒன்ஸ் இந்த டாஸ்க் முடிஞ்சோடனே முத்துக்குமரன் ஆரம்பிச்சாப்ல, இங்க பாரு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடணும், யாரும் பெல்லு கிட்ட எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனா ராணா வந்து பெல்லு கிட்ட போனது தப்பு, அரும்புசாத் போயிட்டு ஹோல்ட் பண்ணாம அந்த சுத்தில வாங்கி பெல்லு அடிச்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ராணா சொன்னாப்ல, இங்க பாரு இந்த பெல்லு கிட்ட போக கூடாதுன்ற மேட்டர் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துக்குமரன் மறுபடியும் சொல்றாப்ல, அருணுக்கு தெரியும் விஷாலுக்கு தெரியும். ராணா சொன்னாப்ல, விஷாலுக்கு தெரியாதாமே அப்படின்னு. விஷாலுக்கு தெரியாதா? விஷாலுக்கு தெரிஞ்சோன்னா என்ன பண்ணுவேன்? விஷாலுக்கு தெரியாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ராணா கேட்கும்போது நான் தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல முத்துக்குமரன் சொன்னாப்ல. உடனே விஷாலை கூட்டு கேட்கும்போது விஷால் சொல்லிட்டாப்ல, மச்சான் பாரு நீ உள்ள வச்சுன்னு சொல்லல, வெளியே வச்சுன்னு சொல்லல, பவித்ரா மேட்டர்ல மட்டும் தான் சொன்னியை தவிர்த்து மற்றபடி பெருசா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுலாம் நீ சொல்லவே கிடையாது, இண்டிவிஜுவலா மட்டும் தான் நீ வந்து சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முத்துக்குமரன் அப்படியா சரி ஓகே தப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மனுஷன் இப்போ என்ன பண்ணாப்ல, சரி ஓகே அதுக்கு ஓரமா வச்சிரு, இப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை, இப்போ என்ன பண்ணலாம் அடுத்த மேட்டருக்கு வரலாம். இப்போ இவன் அந்த சுத்தில எடுத்து அரும்புசாத்திர கொடுத்து அடிக்க சொல்றது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி என்ன சொன்னாப்ல, இந்த பெல் மேட்டர் முடிஞ்சுன்னா அங்கேயே தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறன்ற மாதிரி சொன்னார் இல்லையா. இப்போ அது இல்லைன்னு தெரிஞ்சோடனே அதை தூக்கி ஓரமாவே அடுத்த மேட்டருக்கு வாங்குற மாதிரி அடுத்த மேட்டருக்கு வந்துட்டாப்ல. அது ஒரு பக்கம் வைப்போம், இவன் போய் மணி எடுத்து வச்சுக்கிட்டதும் கையில இருந்து மணியை வாங்கி அடிச்சதும் சரியானது. அந்த முத்துக்குமரன் ராணா பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ள கோஆர்டினேஷன் பாப்பல, 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஆட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதுக்கு ராணா வந்து இங்க பாரு நீ தோத்துட்டேன்னு அந்த மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இங்க பாரு நீ தப்பா பேசுற, இந்த மாதிரி தப்பா பேசாத ராணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அதாவது முத்துக்குமரன் ராணாவை பார்த்து அன்எத்திக்கலா விளையாடுற, அன்பேரா ஆடுற, கோஆர்டினேஷன் போட்டு ஒரு கேம் ஒன்று ஆடுற, ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டேன், நம்ம ஒரு அலைன்ஸ் போட்டிருந்த பார்த்தியா அதையும் பிரேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பழி அள்ளி போடுறாப்ல. ஆனா ராணா முத்துக்குமரன் பார்த்து நீ தோத்துட்டேன்னு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றது வந்து தப்பான வார்த்தையா. நீ தோத்துறன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசாத மு. இல்ல இல்ல நீ இப்போ நீ 14 அப்ப கூட ராணா வந்து முத்துக்குமரன் என்ன சொல்றாப்ல, நீ ஃபர்ஸ்டா வந்து என்கிட்ட சுத்தில கேட்டா கூட நான் கொடுத்துருப்பேன்டா, ஏன்னா உங்க கையில அரும்புசாத் போட்டோ தான் இருந்துச்சு, அதே மாதிரி தான் அரும்புசாத் கையில முத்துக்குமரன் போட்டோ இருந்துச்சுன்னா நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அந்த அடுத்த அரும்புசாத் ரொம்ப தெளிவா சொல்றாப்ல, நான் தான் ஃபர்ஸ்டா போயிட்டு ராணா கையில சுத்தில வாங்கினேன், அப்ப நான் தானே ஃபர்ஸ்ட் போயிருக்கேன், அங்க ராணா இருக்கா இல்ல அந்த சுத்தில எடுத்து நான் அடிச்சிருப்பேன்ல, அப்ப கூட நீ தான் அவுட் ஆயிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல அங்க ராணா மட்டும் சுத்தில எடுக்கலனா நான் ஃபர்ஸ்ட் போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது எப்படி இப்போ 2 பேரும் ஒண்ணா தான் ஓடுறீங்க, அங்க ராணா இருக்கா இல்லன்றது செகண்டரி, அப்படி பார்க்கும்போது கூட நீ அரும்புசாத் ஃபர்ஸ்டா இருக்காப்ல, நீங்க செகண்டா இருக்கீங்க, அதுக்கப்புறமா தான் நீங்க அங்க ராணா வந்து கையில சுத்தி வச்சுக்கிறதே பாக்குறீங்க, அப்புறம் எப்படி ஃபர்ஸ்டா போயிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் குழந்து குழப்புன்னு குழப்புறாப்ல, முடிஞ்ச அளவுக்கு அதை அவருக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கே ட்ரை பண்றாப்ல. எடுத்த உடனே வந்து ராணாவையும் அரும்புசாத் மேலேயும் ஒரு பழியை போட்டோம், அதை கடைசி வரைக்கும் இருந்து ஸ்ட்ராங்கா அதுதான் ரைட்ன்ற மாதிரி பேசிடலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. மாப்ள மணி எடுத்து அடிச்சதுங்கிறது கேம் ரூல்ஸ் படி தப்பு. அப்புறம் முத்துக்குமரன் போயிட்டு ஆப்போசிட் டீம் கிட்ட இந்த பிளானை நான் எப்படி போட்டேன் அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இந்த அலைன்ஸை நான் தான் ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதோட நோக்கம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா 0 பாயிண்ட்ஸ்ல இருக்க பாயிண்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கறத நோக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுல விஷாலும் இருக்கான் அப்படிங்கிறதுனால விஷால் அருணை எதிர்த்து விளையாட மாட்டாங்கிறதுனால அருணை சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதை பார்க்கும்போது செம காமெடியா தான் இருந்துச்சு. அப்ப மஞ்சரி கேட்கறாங்க, நான் 1 பாயிண்ட்ல தானே இருந்தேன், என்னையும் சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் வந்து இப்ப ரயன் கூட என்கிட்ட வந்து கேட்டான், நான் ரயனை சேர்த்துக்கலாமே, ஆனா ரயன் 5 பாயிண்ட் இருக்கின்றதுனால நான் சேர்க்கவே இல்லை, எனக்கு ஸ்ட்ரென்த் முக்கியம் கிடையாது,
கிடையாது, நான் வந்து பாயிண்ட்ஸ் வாங்காதவங்க பாயிண்ட்ஸ் வாங்கணும், இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்றாப்ல. ஸோ பாயிண்ட்ஸ் வாங்காதவங்க பாயிண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சா கூட ராணாவும் அருணும் வந்து 2 பாயிண்ட்ல இருக்காங்க, மஞ்சரி 1 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ மஞ்சரியை சேர்த்துக்கலாமே சொல்லிட்டு மறுபடியும் கேட்டா மறுபடியும் அதே பாயிண்ட் சொல்றாப்ல, நான் ஒன்றை சேர்த்துக்க முடியாது, ஏன்னா விஷால் அருணை எதிர்த்து விளையாட மாட்டாப்ல, அதனால அருணை சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாப்ல. சரி என்ன லாஜிக்னே ஒன்றும் புரியலன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஜாக்லின் ரொம்ப தெளிவாக கேட்டாங்க, சரி விடு அருணை விட்டுரு, விஷால் அருணை எதிர்த்து விளையாட மாட்டான், அதில் அருணை சேர்த்துக்கிட்டேன். இப்போ ராணவ சும்மா தானே சேர்த்துருக்கேன், இப்போ ராணவுக்கு பதிலாக மஞ்சரி 1 பாயிண்ட் இருக்காங்க, ஸோ மஞ்சரியை சேர்த்துக்கலாமே சொல்லி கேட்டா அந்த இடத்துல ராணவ வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. என்னடா இது, நீ ஒரு கொள்கை வச்சிருக்கேன்னு சொல்ற, அந்த கொள்கையின் அடிப்படையில் யார் வந்து கம்மி பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள சேர்த்து விளையாடணுன்ற மாதிரி நீ சொல்ற, அதுலயே பல குளறுபடிகள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டா இந்த டீம் தான் இருக்கணும் நான் எதிர்பார்த்தேன், அதனால தான் அந்த டீமை நான் சேர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி சொல்றாப்ல. ஸ்டார்டிங்கில் பாயிண்ட்ஸ் இல்லாதவங்க பாயிண்ட்ஸ் வேணும்னு, அதுக்கப்புறம் விஷாலுக்காக அருணை சேர்த்துக்கிட்டேன்னு, அங்கே ராணவ இருந்ததுனால ராணவ சேர்த்துக்கிட்டேன்னு, பாயிண்ட்ஸ் அடிப்படையில்ன்ற கடைசியாக இந்த டீம் தான் வேணும்னு சொல்லி சொல்கிறேன். ஸ்ட்ரென்த் வேணான்னு, இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னு நினச்சேன், அதனால தான் ஸ்ட்ரென்த்தை வச்சு நான் கேம் விளாட்ன்ற மாதிரி அவரே ஒன்று பேசுறாரு, அந்த வார்த்தையை அவரே மாற்றி பேசுறாருன்ற மாதிரி கடைசி வரைக்கும் இந்த 5 பேரை எதுக்காக சேர்த்தார் அப்படிங்கிறத அந்த இடத்துல கிளியரா சொல்லவே கிடையாது. அதுக்கு மேல பல பாயிண்ட்ஸை போட்டு 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 குழப்பி அவர் பேசுறது அவருக்கே புரியுதா, அவர் பேசுறதே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காருன்றது அவருக்கே புரியுதான்னு தெரியாத அளவுக்கு பேசிட்டு இருக்காப்ல. புரியுதா, 0ல இருக்க 3 பேரு விஷால நான் தனியா கூப்பிட முடியாது, அருண் விஷால கூப்பிட்டு என்னடா நீ அருண் எதிர்த்து விளையாட மாட்டியாமே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லையே முத்துமுரன் கேட்டோன்னே வரேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லி விட்டாப்லையா. முத்துமுரனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, இப்ப மறுபடியும் அந்த பாயிண்ட் அப்படியே வேற மாதிரி பாத்தி பேசுறாப்ல. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, விஷால் இருக்கும்போது அருண் இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பாரு நீ அப்படி சொல்ல, நீ என்ன சொன்னியோ அதை அப்படி கரெக்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விஷால் அருணை எதிர்த்து விளையாட மாட்டான்ற மாதிரி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொன்ன. அப்படியே நீ இப்படி தான் சொன்ன, நீ ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன, பாயிண்ட்ஸ் தான் மேட்டர்னு, பாயிண்ட்ஸ்னா நீ மஞ்சரி வச்சு விளையாடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல எனக்கு இந்த 5 பேர் தான் இருந்தா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் அந்த 5 பேரை வச்சு நான் விளையாடினேன் அப்படிங்கிற மாதிரி கடைசியா சொல்றாப்ல. இதை ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே ஆமா இந்த 5 பேர் இருந்தா கரெக்டா இருக்கும், இதான் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால அந்த 5 பேர் சேர்ந்து விளையாடணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தா சிம்பிள். ஆனா அதுக்கு போயிட்டு இவ்வளவு பாயிண்ட்ஸா அள்ளி போட்டு அதை மாத்தி மாத்தி பேசி குழப்பி இவ்வளவு நாளா அந்த வீட்டுக்குள்ள யாரா அந்த வீட்லயே ரொம்ப தெளிவா பேசக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம கண்ணை மூடிட்டு முத்துமுரன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா. பட் இன்னைக்கு அதெல்லாம் நானே குழி தோண்டி புதைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே குழி தோண்டி புதைச்சிட்டாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல இந்த டீம் தான் சரின்னு தோணுச்சு. இவ்வளத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இதோட விடாம இதுக்கப்புறமாவும் இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, அதான் பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. இதை எப்படா இவர் யோசிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், இந்த 5 பேருக்கு அலைன்ஸ் வச்சுக்கலாம், நாங்க 3 பேர் தான் பாயிண்ட்ஸ் இல்லாம இருக்கோம், நாங்க 5 பேர் இண்டிவிஜுவல் கேம் ஆடும்போது அருண் டீம் ராணவ் டீம் பாயிண்ட்ஸ் இருக்கு, அவங்க 2 பேரையும் அவுட் ஆக்கி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க 3 பேருக்கு பாயிண்ட்ஸ் வந்துரும்ல, நான் அப்படி யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது சரி நீங்க அப்படியே யோசிச்சிருந்தா கூட இந்த 2 பேரை ஆப்போனன்ட் டீம்ல போட்டுட்டு பாயிண்ட்ஸ் இல்லாதவங்களை சேர்த்து விளையாடி இருக்கலாமே, அதுல என்ன குறைஞ்சு போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி வரைக்குமே முத்துமுரன் சொன்ன எந்த ஒரு பாயிண்ட்டுமே வேலிடாவே இல்லை. பட் இருந்தாலும் யோசிச்சு யோசிச்சு ஒரு பாயிண்ட்டையும் மாத்தி மாத்தி முழுக்க முழுக்க பொய்யா மட்டுமே பேசிட்டு அண்ட் இவர் பல வார்த்தைகளை அள்ளி பல பேர் மேல போடுவாரு, ஆனா இவர் மேல ஏதாச்சும் ஒரு பழியை போட்டாங்க அப்படின்னா அப்படி தப்பா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாயிண்ட்ல இருக்க 2 பேரும் கீழே போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நாங்க மேல போயிடுவோங்கிறது நான் வச்ச ஐடியா. அனில் பக்கம் சௌந்தர்யா பவித்ரா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பவித்ரா ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, முத்துமுரன் இந்த வீட்டுக்குள்ள வழக்கமா அலைன்ஸ் வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடுவார் இல்லையா, அதே மாதிரி ஒரு கேம் ஒன்று ஆடி இருக்காப்ல, முழுக்க முழுக்க ஸ்கோர் போர்ட்ல ஒரு பாயிண்ட் வாங்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணாரு, கடைசியில் அவரே அவுட் ஆயிட்டாப்ல. எந்த அளவுக்கு மாத்தி மாத்தி பேசினார் பத்தியா, அவர் போட்ட பிளான் அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. இது அவரு விளையாடுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காரு, அந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி முத்துக்கு இந்த பெல்லி கிட்ட போக கூடாது அப்படிங்கிற மேட்டர் நான் உள்ள வச்சு சொன்னேன், வெளியே வச்சு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ நல்லா யோசிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரா, நான் உள்ள வச்சு சொல்லல வெளியே வச்சு மட்டும் தான் சொன்னேன், பட் ஆனா நீ வந்து பவித்ராக்கு மட்டும் சொன்னன்ற மாதிரி நீ நினைச்சுக்கிட்ட, பட் இருந்தாலும் நீ விளையாடின கேம் வந்து அன்எத்திக்கலான கேம் தான் அப்படிங்கிற மாதிரி அதை இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்றாப்ல. அப்ப ரயன் பேச ஆரம்பிக்கும் போது இங்க பார்ப்பா இதை டிஸ்கஷனுக்காக கொண்டு வரல, நான் உள்ள வச்சு சொல்லல அப்படிங்கறத இவங்க கிட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கறத தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் உடனே க்ளோஸ் பண்றாரு. அதான் சொல்லாத விஷயத்தை சொன்னதா சொல்லிட்டேன் அப்படிங்கறத சொல்ல வரும்போது கூட அந்த இடத்துல ராணவானது ஒரு அன்எத்திக்கலான கேம் தான் அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்றாப்ல. அதுக்கு யாராச்சும் பதில் சொல்ல வந்தா இங்க பார்ப்பா நான் கன்வே பண்ண வந்த விஷயத்தை கன்வே பண்ணிட்டேன், இதுக்கு மேல யாரும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்றதை தவிர்த்து, ஆனா இவர் அப்படி ஸ்டாப் பண்ணுவாப்லையா, இவர் சொல்ல வந்த விஷயத்தை இருப்பா ஒரு நிமிஷம் சொல்றதை விட்டு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்ததை சொல்லுவார்ல. ஆனா இந்த இடத்துல நான் மட்டுமே பேசுவேன், நான் சொல்ல வந்தது மட்டுமே சொல்லுவேன், ஆனா அதை மீறி நீங்க வேற எதுவும் பேசக்கூடாது, அப்படியே அதை பேசுனீங்க அது தப்புன்ற மாதிரி சொல்லுவேன்ற மாதிரி தான் முத்துமுரன் கேம் ஆடிட்டு இருந்தாப்ல. அது இல்லைன்னு
இல்லன்னு சொல்றேன், குட்டியான்னு சொல்லிட்டேன். ஓகே தானே? சரி, ஓகே. அப்புறமா அடுத்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேல ஒரு லைட் வச்சிருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து போட்டுருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் மேல ஏறி அந்த லைட்ல வந்து கையை வச்சுட்டு நிக்கணுமா. யாரோட லைட் வந்து ஆஃப் ஆகுதோ அவங்க வந்து அவுட். கடைசி வரைக்கும் யார் நிக்கிறாங்களோ கடைசி 3 பேருக்கு வந்து பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரயன் வந்து அவுட் ஆயிட்டு அவரே வெளிய வந்துட்டாப்ல. அதுக்கப்புறமா அருணுக்கும் பவித்ராக்கும் லைட் ஆஃப் ஆகி ஆனது அங்க இருக்கவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நாங்க வந்து பிக் பாஸ் சொல்ற வரைக்கும் நிப்போம் அப்படிங்கிற மாதிரி நின்று இருந்தாங்க. அடுத்து பிக் பாஸே நீங்க வந்து அவுட் பா வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க. அடுத்த ஜாக்லினும் அவுட் ஆயிட்டாங்க. அந்த கடைசியா மஞ்சரி அண்ட் சௌந்தர்யா இவங்களும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு 3 பேர் தான் வந்து நின்றாங்க. யாருன்னா விஷால், தீபக் அண்ட் முத்துக்குமரன். இவங்க 3 பேருமே 30 மினிட்ஸ் தாண்டி வந்து நின்று இருந்தாங்க. இந்த 3 பேர்ல ஃபர்ஸ்டா முத்துமுரன் வந்து லைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால முத்துமுரன் ஒரு பாயிண்டோட ஒரு வழியா ஸ்கோர் போர்ட்ல ஒரு பாயிண்ட வாங்கிட்டு மனுஷன் வந்து வெளியே வந்துட்டாப்ல. அண்ட் கடைசியா தீபக் அண்ட் விஷால் இவங்க 2 பேர் நின்று இருக்கும்போது தீபக் வந்து பேச்சு வாக்குல கை எடுத்து வச்சிட்டாரு போல இருக்கு. சோ தீபக்குமே அவுட் அப்படிங்கிறதுனால தீபக் வந்து 2 பாயிண்ட்ஸோட வெளியே வந்துட்டாப்ல. அண்ட் இந்த ரவுண்ட்லயுமே விஷால் வந்து வின் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டாரு. சோ போன டாஸ்க்லயும் வின், இந்த டாஸ்க்லயும் வின் அப்படிங்கிறதுனால சோ மொத்தமா 6 பாயிண்ட்ஸ் எடுத்து இப்போதைக்கு டிக்கெட் ஃபினாலோட ஸ்கோர் போர்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல விஷால் தான் இருக்காப்ல. விஷாலுக்கு இந்த டாஸ்கில் முதலிடம் 3 மதிப்பெண்கள். விஷால் கேமரா கிட்ட எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் கேமராமேனுக்கும் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து நியூ இயர் விஷயம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாப்லையா. கடைசியா அன்சிதா சொல்ல போறாரு போல அப்படின்னு சொல்லி பார்த்தா மக்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொன்னாப்ல. அதுல தர்ஷிகா, ஆமா தர்ஷிகான்னு ஒருத்தி இருக்கால, அவளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியா ஸ்பெஷல் மென்ஷன் அசின் உனக்கும் வாழ்த்துக்கள், 15th வீக்ல நீ உள்ள வருவல அப்ப மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா 15th வரைக்கும் இருந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வாரம் மட்டும் விஷால் டிக்கெட் ஃபினாலே மிஸ் பண்ணாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மனுஷன் எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவாப்ல. ஒருவேளை டிக்கெட் ஃபினாலே அந்த மனுஷன் வின் பண்ணிட்டாருன்னா அவர் சொன்ன மாதிரி 15th வீக் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து அசினை மீட் பண்ணாலும் மீட் பண்ணலாம், இல்லனா அசினோட சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னோட ரொம்ப ஸ்பெஷல் ஒன் அசின். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சோ அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காம அப்படியே தீயா போன மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் குறிப்பா இந்த அலைன்ஸ் அது இதுன்னு வச்சு முத்துவரன் அவருடைய கேமை அவரே ஸ்பாயில் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது மாதிரி இந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு அலைன்ஸ் வச்சு கேமை ஸ்பாயில் பண்ணார் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பாயில் பண்ணார் இல்லையா, அதுக்கு அடுத்த 3ஆவதா இந்த வாட்டி ஸ்பாயில் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸ்பாயில் பண்ணது அப்படிங்கிறது செகண்டரி. பட் ஆனா மாத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசி அவர் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, முத்துவரன்னா மாத்தி பேச மாட்டாரு, எது வந்தாலும் ஜெனுயினா பேசுவார், கரெக்டா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து அவரே குழி தோண்டி புதைச்சிக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு முத்துவரோட கேமை பார்க்கும்போது முழுக்க ஒரு ஒஸ்டான ஒரு கேமையும், ஒரு டர்ட்டி கேமையும், ஒரு அன்ஃபேரான ஒரு கேமையும், அன்எத்திக்கலான ஒரு கேமையும் வந்து மத்தவங்க வந்து ஆடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவரன் சொல்றாரு இல்லையா. பட் ஆனா உண்மையா முத்துவரன் தான் அப்படி ஒரு கேம் ஆடினாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ இப்போதைக்கு ஸ்கோர் போர்டோட லீடிங்ல வந்து விஷால் தான் இருக்காப்ல. போக யார் வந்து லீடிங்ல வர போறா, யார் இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண போறா, நம்ம எதிர்பாராத ஒருத்தர் வந்து டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி ஃபினாலே வரதுக்கு வந்து டாப் 5ல அவங்க இடம் பிடிக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அண்ட் இந்த வாரம் ஒருவேளை ரயன் அண்ட் விஷால் இவங்க 2 பேருமே டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இவங்க 2 பேருமே எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ இன்னைக்கு முத்துடைய கேம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் விஷால் லீடிங்ல இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் வியூஸ்லாம் கடைசியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். சோ மீட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோல் சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர். Takk